வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். டெல்லி போராட்டத்தில் வெளிநாட்டு சதித்திட்டங்கள் இருக்கக்கூடும் என்பதால் உண்மை வெளிவரும் வரை இளைஞர்கள் எச்சரிக்கையுடன் செயல்பட வேண்டும் என்று லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக புதுச்சேரியில் செய்தியாளர்களிடம் பேசியவர், நீட் வினாத்தாள் கசிவு விவகாரம் குறித்து முழுமையான விசாரணை நடத்தப்பட்டு உண்மைகள் வெளிச்சத்துக்கு வந்த பிறகே எந்த முடிவுக்கும் வர வேண்டும் என்றார். இந்தியாவின் வளர்ச்சியை பாதிக்கும் வகையில் சில வெளிநாட்டு சக்திகள் இளைஞர்களை திசை திருப்ப முயற்சிக்க கூடும் என்ற சந்தேகத்தையும் அவர் வெளிப்படுத்தினார். மேலும் நீட் அறிமுகமான பிறகு ஏழை மற்றும் நடுத்தர குடும்பங்களைச் சேர்ந்த மாணவர்களுக்கும் மருத்துவ கல்வியில் திறமை அடிப்படையில் வாய்ப்பு கிடைத்து வருவதாக கூறியவர், போட்டித் தேர்வுகளை அரசியலாக்காமல் வினாத்தாள் கசிவு போன்ற குற்ற செயல்களில் ஈடுபடுபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார். போராட்டம் நடத்துவது ஜனநாயக உரிமை என்றாலும் அது சட்ட வரம்புக்குள் அமைதியான முறையில் மட்டுமே நடைபெற வேண்டும் என்றும், காவல்துறையினர் மீது தாக்குதல் நடத்துவதோ அல்லது வன்முறையில் ஈடுபடுவதோ ஏற்க முடியாதது என்றும் தெரிவித்தார். சமூக வலைதளங்களில் பரவும் தகவல்கள் மற்றும் காணொலிகளை பொதுமக்கள் ஆராய்ந்து பார்த்து உண்மையை அறிந்து செயல்பட வேண்டும் என்றும் அவர் கேட்டுக்கொண்டார். மேலும் காவல்துறையினர் கடுமையான மன அழுத்தத்தில் பணியாற்றி வருவதாகவும் அவர்களின் நலனிலும் அரசு கவனம் செலுத்த வேண்டும் என்றும் ஜோஸ் சார்லஸ் மார்டின் எம்எல்ஏ தெரிவித்தார். சுயமரியாதை சுடர் எம்.ஏ. சண்முகத்தின் பிறந்தநாள் புதுச்சேரி அரசு சார்பில் இன்று கொண்டாடப்பட்டது. இதனையொட்டி மரப்பாலம் புவன்கரை வீதி சந்திப்பில் அமைந்துள்ள அவரது திருவுருவ சிலைக்கு அமைச்சர் ராஜவேலு, சட்டமன்ற உறுப்பினர்கள் ஜான்குமார், ஐயப்பன் என்கிற மொட்டையப்பன் ஆகியோர் மாலை அணிவித்து மரியாதையை செலுத்தினர். அதனைத் தொடர்ந்து அவரது குடும்பத்தினர் அவரது சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதையை செலுத்தினர். நீட் தேர்வுக்கு எதிராக டெல்லியில் மாணவர்கள் நடத்தி வரும் போராட்டத்துக்கு ஆதரவாக புதுச்சேரியிலும் மாணவர்கள் போராட்டம் நடத்தி வருகின்றனர். இந்த நிலையில் நேற்று மாலை புதுச்சேரி கடற்கரை சாலை, காந்தி திடல் மற்றும் அதே சாலையில் உள்ள அம்பேத்கர் மணி மண்டபத்தில் மாணவர்கள் திரண்டு போராட்டம் நடத்தப்போவதாக தகவல் பரவியது. இதையடுத்து கடற்கரை சாலை போலீசார் அடைத்து சீல் வைத்தனர். சுமார் 1.5 கிலோமீட்டர் முழுவதும் சீல் வைக்கப்பட்டது. இந்த சாலைகள் காலை, மாலை, இரவு ஆகிய நேரங்களில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளின் கூட்டத்தால் நிரம்பி வழியும். கடற்கரை சாலையில் நடைப்பயணம் செல்வோர் அதிகம். இந்த சாலை சீல் வைக்கப்பட்டதால் மக்களின் நடமாட்டத்துக்கு முற்றிலும் தடை ஏற்பட்டது. கடற்கரை சாலையில் திரண்டிருந்த கூட்டத்தினரையும் போலீசார் வெளியேற்றினர். வார இறுதி விடுமுறை நாளை ஒட்டி புதுச்சேரிக்கு வந்த சுற்றுலா பயணிகள் கடற்கரை அழகை கண்டு ரசிக்க முடியாமல் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்றனர். கருவடிக்குப்பம் கங்கையம்மன் கோவில் வீதியைச் சேர்ந்த மணி என்பவரின் மனைவி ரமணி நேற்று முன்தினம் வீட்டில் இரத்த வெள்ளத்தில் உயிரிழந்த நிலையில் கிடந்தார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற லாஸ்பேட்டை போலீசார் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்கு அனுப்பி வைத்து விசாரணை துவங்கினர். விசாரணைகள் ரமணியின் கழுத்து, முகம், தலை உள்ளிட்ட பகுதிகளில் கத்திரிக்கோளால் பலமுறை குத்தப்பட்டிருந்ததும் கழுத்தில் துணி சுற்றப்பட்டிருந்ததும் தெரியவந்தது. மேலும் அவர் அணிந்திருந்த 6 பவுண்ட் தாலி சங்கிலி மற்றும் கம்மல் மாயமாகியிருந்ததால் கொள்ளைக்காக கொலை செய்யப்பட்டிருக்கலாம் என்ற கோணத்தில் போலீசார் விசாரணையை தீவிரப்படுத்தினர். சம்பவம் நடந்த பகுதியில் உள்ள சிசிடிவி கேமரா பதிவுகளை ஆய்வு செய்ததில் குடும்ப நண்பரான பிரவீன்குமார் சம்பவத்தன்று வீட்டிற்கு வந்தது தெரியவந்தது. இதையடுத்து அவரை பிடித்து விசாரித்ததில் கடனை அடைக்க நகைகளை கொள்ளையடிக்கும் நோக்கில் ரமணியை கொலை செய்ததை ஒப்புக்கொண்டார். போலீஸ் விசாரணையில் ரமணிக்கு புடவை பரிசாக கொடுத்து நம்பிக்கை ஏற்படுத்திய பிரவீன்குமார் பின்னர் அவரை தாக்கி கத்திரிக்கோளால் குத்தி கொலை செய்து அணிந்திருந்த நகைகளை பறித்து சென்றது தெரியவந்தது. இந்த சம்பவத்திற்கு அவரது மனைவி ஈஸ்வரியும் உடந்தையாக இருந்ததும் விசாரணையில் உறுதியானது. இதையடுத்து பிரவீன்குமார் மற்றும் ஈஸ்வரியை கைது செய்த போலீசார் அவர்களிடமிருந்து ரூபாய் 10 லட்சம் மதிப்புள்ள நகைகள், 2 செல்போன்கள், ஒரு மோட்டார் சைக்கிள் மற்றும் கொலைக்கு பயன்படுத்தப்பட்ட பொருட்களை பறிமுதல் செய்தனர். பின்னர் இருவரையும் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலப்பட்டு சிறையில் அடைத்தனர். கைது செய்யப்பட்ட தம்பதியின் 8 மாத ஆண் குழந்தை ஈஸ்வரியின் பெற்றோரிடம் ஒப்படைக்கப்பட்டது. விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் தலைவர் திருமாவளவன் பிறந்தநாளை ஒட்டி உளுந்தூர்பேட்டையில் வருகின்ற ஆகஸ்ட் 17ஆம் தேதி தமிழ் தேசிய எழுச்சி மாநாடு நடக்கிறது. இதையொட்டி கட்சியின் சிறப்பு செயற்குழு கூட்டம் புதுச்சேரி கம்பன் கலையரங்கில் நடைபெற்றது. கூட்டத்தில் பேசிய திருமாவளவன், நடந்து முடிந்த தேர்தலில் திமுக 60 பேருக்கு போட்டியிட வாய்ப்பு கொடுக்கவில்லை. ஆனால் விடுதலை சிறுத்தை கட்சி 3 பேருக்கு தான் போட்டியிட வாய்ப்பளிக்கவில்லை. அதை பெரிதாக்கி இந்த கட்சியை உடைக்க சிலர் முயற்சி செய்தனர். அது பலிக்கவில்லை. மேலும் திமுக அதிக தொகுதிகள் வெற்றிக்கு விடுதலை சிறுத்தை கட்சிதான் காரணம். இதற்கு ஆதாரம் இருக்கிறது. அதிமுகவுக்கு 47 இடங்கள் தான் கிடைத்தன. அந்த கட்சிக்கு சுமார் 20 இடங்கள் இழப்பு. நாம் தமிழர் கட்சிக்கு 8 சதத்திலிருந்து 4 சதம் தான் வாக்கு கிடைத்தது.
பாஜக 11.5% 2.5% குறைந்துவிட்டது. எல்லோருக்கும் மிகப்பெரிய பாதிப்பு ஏற்பட்டது. அதையெல்லாம் யாரும் பேசவில்லை. தாவிக ஆட்சியில் விசிகாவுக்கு முக்கியத்துவம் தந்துவிடக் கூடாது என்றுதான் இப்பொழுதும் சிலர் இருக்கின்றனர் என்றார். கூட்டத்தில் ரவிக்குமார் எம்பி, முன்னாள் எம்எல்ஏ சிந்தனை செல்வன், புதுவை முதன்மை செயலர் அரிமா தமிழன் உட்பட பலர் பேசினர். விசிக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டார்கள். மதகடிப்பட்டில் உள்ள ஸ்ரீ மணட்ல விநாயகர் பொறியியல் கல்லூரியில் நிலையான நீடித்த வளர்ச்சி இலக்குகளை வலியுறுத்தும் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் கிரீன் என்ஜினியர்ஸ் அமைப்பின் துவக்க விழா நடைபெற்றது. கல்விக் குழும தலைவர் தனசேகரன், பொருளாளர் ராஜராஜன், துணை செயலாளர் வேலாயுதம், கல்லூரி இயக்குநர் மற்றும் முதல்வர் முனைவர் வெங்கடாச்சலபதி, ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத்துறை டீன் முனைவர் வேல்முருகன் ஆகியோர் கலந்து கொண்டார்கள். டீன் முனைவர் அறிவழகர் வரவேற்றார். தலைமை விருந்தினராக பிருத்வி க்ரோ கேர் பிரைவேட் லிமிடெட் தலைமை நிர்வாக அதிகாரி மற்றும் இயக்குநர் முனைவர் குமார் பங்கேற்று சுற்றுச்சூழல் பாதுகாப்பு, நிலையான வளர்ச்சி இலக்குகள் மற்றும் பசுமை பொறியியலின் அவசியம் குறித்து மாணவர்களிடம் உரையாற்றினார். மேலும் IGEN அமைப்பின் செயல்பாடுகள் மற்றும் மாணவர்களுக்கான வாய்ப்புகள் குறித்தும் விளக்கினார். விழாவில் பசுமை சூழல் பாதுகாப்பில் சிறப்பாக பங்காற்றிய பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்களுக்கு சான்றிதழ்கள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. பல்வேறு துறை டீன்கள், துறை தலைவர்கள், பேராசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் கலந்து கொண்டார்கள். பாண்டிச்சேரி பிரீமியர் லீக்கின் 3வது சீசனின் தகுதி சுற்று போட்டியில் மாஹே ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியும் வில்லியனூர் மோஹித் கிங்ஸ் அணியும் மோதின. இதில் டாஸ் வென்ற மாஹே அணி முதலில் பந்து வீச்சை தேர்ந்தெடுத்தது. இதையடுத்து பேட்டிங் செய்த வில்லியனூர் அணி தொடக்கத்தில் அதிரடியாக ஆடி ரன்கள் குவித்தது. பிறகு கேப்டன் அமன்கான் மற்றும் ஆகாஷ் ஆகிய இருவரும் அதிரடியாக ஆடியதை அடுத்து 20 ஓவர்கள் முடிவில் 9 விக்கெட்டுகள் இழப்புக்கு 170 ரன்கள் எடுத்தது. பின்னர் 171 ரன்கள் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய மாஹே அணியினர் தொடக்க முதலே அதிரடி காட்டினர். பரபரப்பாக சென்ற இந்த போட்டியில் கடைசி ஓவரில் 10 ரன்கள் தேவைப்பட்ட நிலையில் 6 ரன்கள் மட்டுமே எடுத்தது. 20 ஓவர்கள் முடிவில் மாஹே அணி 7 விக்கெட் இழப்புக்கு 166 ரன்கள் எடுத்து 4 ரன்கள் வித்தியாசத்தில் தோல்வியை தழுவியது. வில்லியனூர் அணி தரப்பில் அதிகபட்சமாக அமன்கான் 2 விக்கெட்டுகளை கைப்பற்றி ஆட்ட நாயகன் விருதை பெற்றார். 3வது முறையாக வில்லியனூர் அணி இறுதிப் போட்டிக்கு முன்னேறியது. மேலும் இந்த சீசனில் 11 போட்டிகளில் தோல்வியை தழுவாமல் தொடர்ந்து வெற்றி வாகை சூடியுள்ளது என்பது குறிப்பிடத்தக்கது. தொடர்ந்து நடைபெற்ற மற்றொரு எலிமினேட்டர் சுற்றில் ஜெனித் ஏனாம் ராயல்ஸ் அணியும் காரைக்கால் நைட்ஸ் அணியும் மோதின. முதலில் பேட் செய்த ஏனாம் அணி 20 ஓவர்களில் 5 விக்கெட் இழப்புக்கு 186 ரன்கள் எடுத்தது. அடுத்து ஆடிய காரைக்கால் அணி 18.1 ஓவர்களில் 115 ரன்களுக்கு அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்தது. ஏனாம் அணி 71 ரன்கள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்று 2வது தகுதி சுற்றுக்கு தகுதி பெற்றது. 10 பந்துகளில் 41 ரன்கள் குவித்த இர்பான் உல்ஹாக்கு ஆட்டநாயகன் விருது வழங்கப்பட்டது. இன்று மாலை 6 மணிக்கு நடைபெறவுள்ள 2வது தகுதி சுற்று போட்டியில் மாஹே ஸ்ட்ரைக்கர்ஸ் அணியும் ஜெனித் ஏனாம் ராயல்ஸ் அணியும் மோதுகின்றன. இதில் வெற்றி பெறும் அணி நாளை நடைபெறும் இறுதிப் போட்டியில் வில்லியனூர் அணியுடன் மோதும். சேதராப்பட்டு பகுதியில் செயல்பட்டு வரும் மைலம் இந்தியா பிரைவேட் நிறுவனத்தில் தொழிலாளர்கள், ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினருக்கான இலவச மருத்துவ முகாம் நடைபெற்றது. நிறுவனத்தின் செயல்பாடுகள் பிரிவு இயக்குநர் பாண்டி முகாமை துவக்கி வைத்தார். மேலாண்மை இயக்குநர் MS அகிலாண்டேஸ்வரி தலைமை வகித்தார். நிறுவன குழும தலைவர் சிவகுருநாதன் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு வாழ்த்து வழங்கினார். மருத்துவ முகாமில் பொது மருத்துவம், கண் பரிசோதனை, பல் சிகிச்சை, மகளிர் மற்றும் குழந்தைகளிட மருத்துவ சேவைகள் வழங்கப்பட்டன. இதில் 200க்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள், ஊழியர்கள் மற்றும் அவர்களது குடும்பத்தினர் பங்கேற்று பயனடைந்தனர். உயர்தர வெல்டிங் எலக்ட்ரோடு மற்றும் வெல்டிங் வயர் தயாரிப்பில் முன்னணி நிறுவனமாக விளங்கும் மைலம் இந்தியா பாதுகாப்புத்துறை, கப்பல் கட்டுமானம், ரயில்வே, மின் நிலையங்கள் மற்றும் உள்கட்டமைப்பு திட்டங்களுக்கு பொருட்களை வழங்கி வருவதுடன் சமூக நல பணிகளிலும் தொடர்ந்து ஈடுபட்டு வருகின்றது. காரைக்கால் மாவட்டம் பிள்ளைத்தெருவாசலில் பகுதியில் அமைந்துள்ளது நூற்றாண்டுகள் பழமை வாய்ந்த பிரசித்தி பெற்ற புனித சந்தன மாதா பேராலயம். பேராலயத்தின் ஆண்டு திருவிழா 4 தினங்கள் நடைபெறுவது வழக்கம். இந்த ஆண்டு திருவிழாவை ஒட்டி பங்குத்தந்தை பீட்டர் பால்ராஜ், இணை பங்குத்தந்தை சாமிநாதன் செல்வம் ஆகியோர் புனித சந்தன மாதா உருவம் வரைந்த கொடியினை மந்திரித்து கொடியேற்ற நிகழ்ச்சி துவங்கியது. கொடியினை ஏந்தி ஊர்வலமாக வந்து புனித கொடியேற்றம் நடைபெற்றது. இக்கொடியேற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான பங்கு மக்கள் கலந்து கொண்டு சந்தன
மாதாவை வழிபட்டனர். திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியான புனித சந்தன மாதா திருத்தேர் பவனி வரும் 26ஆம் தேதி நடைபெறவுள்ளது. 27ஆம் தேதி கொடி இறக்கத்துடன் திருவிழா நிறைவு பெறுகிறது. மங்கலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட உருவையாடு கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கத்தில் புதுச்சேரி அரசு கால்நடை பராமரிப்பு மற்றும் கால்நடை நலத்துறை சார்பில் 50% மானியத்தில் கறவை பசுக்கள் வழங்கும் திட்டம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. கூட்டத்தில் திட்டத்தின் தகுதிகள், விண்ணப்பிக்கும் முறை மற்றும் மானியம் பெறும் நடைமுறைகள் குறித்து விவசாயிகளுக்கு அதிகாரிகள் விளக்கம் அளித்தனர். மேலும் தகுதியான பயனாளிகளுக்கு விண்ணப்ப படிவங்கள் வழங்கப்பட்டன. அப்பொழுது ரூபாய் 50,000 மதிப்புள்ள கறவை பசுக்கு ரூபாய் 25,000 மானியம் வழங்கப்படும் என்றும், கூட்டுறவு பால் உற்பத்தியாளர்கள் சங்கம் மூலம் பால் உற்பத்தியை அதிகரிக்க விவசாயிகள் ஒத்துழைக்க வேண்டும் என்றும் அறிவுறுத்தப்பட்டது. கூட்டத்தில் பங்கேற்ற பால் உற்பத்தியாளர்கள் பால் கொள்முதல் விலையை உயர்த்தவும், பண மானியத்திற்கு பதிலாக மானிய விலையில் கால்நடை தீவனம் வழங்கவும் அரசிடம் கோரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி மாநிலம் அரியங்குப்பம் கொம்யூன் சுப்ராயப்பிள்ளை வீதியில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ முத்து மாரியம்மன் திருக்கோவிலின் 37வது ஆண்டு செடல் தேர் திருவிழா கடந்த 16ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. தினமும் திருவிழாவை முன்னிட்டு அம்மனுக்கு சிறப்பு அபிஷேகம், ஆராதனை மற்றும் வீதி உலா நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. விழாவின் 9ஆம் நாளான நேற்று முக்கிய நிகழ்வாக செடல் உற்சவம் மற்றும் தேர் திருவிழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. சிறப்பு அலங்காரத்தில் எழுந்தருளிய அம்மன் தேரில் வீதி உலா வந்து பக்தர்களுக்கு அருள் பாலித்தார். இந்த நிகழ்வின் சிறப்பு விருந்தினராக அரியங்குப்பம் கொம்யூன் முன்னாள் சேர்மன் ஆனந்தன் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்ததுடன் தேரினை வடம் பிடித்தெடுத்து தேரோட்டத்தை துவக்கி வைத்தார். பின்னர் திருவிழாவில் பங்கேற்ற பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கி சிறப்பித்தார். இவ்விழாவில் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு அம்மனை தரிசனம் செய்து வழிபட்டனர். இந்த திருவிழாவிற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் ஆலய நிர்வாகிகள் மற்றும் ஊர் பொதுமக்கள் சிறப்பாக செய்திருந்தனர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றது. நன்றி, வணக்கம்.